நெல்லில் வேரழுகல் மற்றும் இலைக்கருகள் நோய்களை தடுக்கும் முறை. நெல்லில் நாற்றின் வேரை உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் கொண்டு நாற்று நனைத்தல் முறை. நெல்லில் நடவிற்கு முன் நாற்றின் வேரை பெசிலஸ் சப்டிலிஸ் என்ற உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் கொண்டு நாற்று நனைத்தல் வேண்டும். இதனை பயன்படுத்தும் முறையை பற்றி பயிர் பாதுகாப்பு நிபுணரும் நோயியல் இணை பேராசிரியருமான முனைவர் கவிதா அவர்கள் விவசாயிகளுக்கு செயல்முறை மூலம் விளக்குகிறார். இந்த முறை நடவுக்கு முன் வேர் அழுகல் மற்றும் இலைக்கருகள் நோய்களை தடுக்க நாற்றுக்களின் வேர் பகுதியில் பெசிலஸ் சப்டிலிஸ் கரைசலை பயன்படுத்தலாம். நெல் வயல்களில் நோய்களை தடுக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைத்த பெசிலஸ் சப்டிலிஸ் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை கொண்டு நாற்று நனைப்பு முறையை பயன்படுத்தலாம். வயலில் நடும்போது நாற்றுக்களை பெசிலஸ் சப்டிலிஸ் என்ற உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் கொண்டு நோய்களை கட்டுப்படுத்த முடியும். இதற்கு வயலில் ஒரு ஹெக்டருக்கு 25 சதுர மீட்டர் பரப்பளவில் 2.5 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு நீரை தேக்க வேண்டும். இதில் 2.5 கிலோ டால்க் அடிப்படையிலான உயிரியல் கலவையை தூவி நீருடன் நன்கு கலக்க வேண்டும். நாற்றங்காலில் இருந்து எடுக்கப்பட்ட நாற்றுக்களை இந்த கலவையில் 30 நிமிடங்கள் ஊற வைத்த பிறகு வயலில் நடவு செய்ய வேண்டும். இந்த இயற்கையான உயிரினங்கள் மண்ணின் வளத்தை மேம்படுத்துதல், வேர்களை தாக்கும் பூஞ்சை நோய்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் நச்சுத்தன்மை வாய்ந்த வேதிப்பொருட்களுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த இடுபொருளாக இருப்பதால் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக அமைகிறது.